சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறும் நக்கீரர் பரம்பரையில் இருக்கும் நடுவர் பெருமக்களுக்கும், என் போன்ற பெண்களின் திறமைகளை உலகுக்கு வெளிக்கொண்டு வரும் அருள்வேண்டி சிவாய நம குழுவின் அட்மின் அவர்களுக்கும், அதே குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு கொடுத்து இருக்கிற தலைப்பு பிரபஞ்சத்தின் பேரதிசயங்கள். பிரபஞ்சம் என்பதே ஓர் பேரதிசயம்தானே. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, எப்படி இப்படி பறந்து விரிந்து இருக்கிறது என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் சில பல யூகங்களினால் தான் பதில் கிடைக்கிறது. விஞ்ஞான தரவுகளின்படி பார்த்தால் 10 முதல் 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கோ தொடங்கியது அண்டம். விண்மீன் திரள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் பரிணாம வளர்ச்சியை ஆராய்ச்சி செய்பவர்கள் பிரபஞ்சத்தின் உருவாக்கத்திற்கு காரணம் பெருவெடிப்பு கோட்பாடு என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த வெடிப்புக்கு என்ன காரணம் என்று பெருவெடிப்பு கோட்பாடு விளக்கவில்லை. இன்றைய அறிவியலாளர் பிக் பேங் வெடிச்சிதறலில் இருந்துதான் நாம் இருக்கும் உலகங்கள் உண்டாயின என்கின்றனர். சமீபத்திய ஆராய்ச்சிகள் இந்த ஊகம் தவறென்றும், மாறாக படைப்பு என்பது நுண்ணிய அணுக்கள் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் ஸ்ட்ரிங் தியரியாக இருக்கலாம் என்றும் காட்டுகின்றன. வேதம் காட்டும் அண்ட சராசரங்களின் படைப்பை நோக்கினால் இந்நாள் அறிவியலாளர்கள் இன்னும் விரிந்த சிந்தையை அடையவில்லை என்று தெரிகிறது. அப்படி என்ன விரிந்த சிந்தனையை வேதம் காட்டுகிறது என்றால், இதோ சில முக்கிய கருத்துக்கள். நாம் இருக்கும் இந்த அண்டவெளி மட்டுமல்ல, கோடானு கோடி அண்டவெளிகள் பல பல உலகங்களை தாங்கிக் கொண்டு இருக்கின்றன. நமக்கு மேலும் கீழும், நமக்கு அப்பாலும் நம்மை அப்பால் கொண்டும் பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. கணக்கிட இயலாதவையாக அவை உள்ளன. இந்த உலகங்கள் என்று ஆரம்பித்தன என்றும் தெரியாத, சொல்ல முடியாத, ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் இருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் 3 தொழில்களும் இடைவிடாது நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்பேற்பட்ட பேரதிசயமாக இருக்கின்ற பிரபஞ்சத்தில் அண்டமாக இருக்கின்ற இந்த உலகம் 5 பூதங்களினால் ஆனது எனவும், அவற்றின் தோற்றம் குறித்து புறநானூறு பாடல் பின்வருமாறு விளக்குகிறது. மண் திணிந்த நிலனும், மண் திணிந்த நிலனும், நிலம் ஏந்திய விசும்பும், நிலம் ஏந்திய விசும்பும், விசும்பு தைவரு வலியும், விசும்பு தைவரு வலியும், வலித்தலையிய தீயும், வலித்தலையிய தீயும், தீமுரணிய நீரும் என்றாங்கு, தீமுரணிய நீரும் என்றாங்கு, 5 பூதத்து இயற்கை. பஞ்சபூதங்கள் என்பது நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம் ஆகிய 5 கூறுகளின் சேர்க்கையினால்தான் பிரபஞ்சமும் சீவராசிகளும் உருவாகியுள்ளன. பஞ்சபூதங்கள் குறித்து சில விளக்கங்கள். பஞ்சபூதங்களின் சேர்க்கையே பஞ்சீகரணம் என்பார்கள். பஞ்சபூதங்கள் சூக்கும நிலையில் இருந்து குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து பருப்பொருளாக உருவாகின்றன. நம் உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. நம் நாட்டில் உடலை பஞ்சபூதங்களால் ஆட்டுவிக்கப்படும் பொம்மை என்று குறிப்பிடுவது உண்டு. பொதுவாகவே பஞ்சபூதங்கள் என்பவை ஆகாயம், காற்று, நீர், நிலம், நெருப்பு ஆகிய 5 இந்த வகையில் இவை ஒவ்வொன்றையும் பின்வருமாறு நோக்கலாம். பிரபஞ்சத்தின் பேரதிசயம் ஆகாயம். ஆகாயம் ஆகாயமானது மற்ற 4 பூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று ஆகியவற்றின் தோற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. ஆகாயத்தினை முடிவில்லாத வெட்டவெளி மற்றும் பேரண்டம் என்றும் அழைப்பர். பிரபஞ்சத்தின் பேரதிசயம் காற்று.
காற்று மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒன்றாகவே காற்று காணப்படுகின்றது. காற்றினை வளி என்றும் அழைப்பர். காற்று இன்றி இந்த பூமி இயங்குவது கடினமானதாகும். பிரபஞ்சத்தின் பேரதிசயம் நீர். நீர் தண்ணீர் எனவும் அழைக்கப்படுகின்றது. இது மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்றாகும். எனவே உலக வாழ்க்கைக்கு இன்றியமையாதது எனலாம். பிரபஞ்சத்தின் பேரதிசயம் நிலம். நிலத்தை பூமி, மண் என்றெல்லாம் அழைப்பர். இந்த நிலமானது தண்ணீர், பல வகையான உலோகங்கள், கனிமப் பொருட்கள், நாம் உண்ணும் உணவுகளை விளையச் செய்தல் போன்ற செயல்பாடுகளின் மூலம் மனிதனுக்கு உதவியாகவே உள்ளது. பிரபஞ்சத்தின் பேரதிசயம் நெருப்பு. நெருப்பு தீ, அக்கினி என்றும் அழைக்கப்படும். எல்லா பொருட்களையும் எரித்து சாம்பலாக்கும் வல்லமை கொண்டதாக இந்த நெருப்பு காணப்படுகிறது. இந்து மத வழக்கப்படி தங்களுடைய பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் இறைவனுக்கு எடுத்து கூறும் சிறப்பு தன்மை வாய்ந்ததாக நெருப்பு காணப்படுகிறது. அடுத்ததாக பிரபஞ்சத்தின் பேரதிசயமாக கருதப்படுவது காடுகள், மலைகள், கடல்கள், அருவிகள் போன்றவற்றை பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் பேரதிசயம் காடுகள். காடுகள் தொடர்ந்து வளரும் தாவரங்களால் உருவாகின்றன. காடுகள் உருவாகும் போது அவை வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளை கடந்து செல்கின்றன. காடுகள் உருவாகும் விதம் ஆர்சாயோபட்டெரிஸின் சிதைந்த பாகங்கள் அதன் வனப்பகுதிக்குள் விழுந்தன. அங்கிருந்த நிழல், மண்ணில் ஏற்பட்ட கரிம சிதைவு போன்றவற்றால் முதல் காடு உருவானது. மழைக்காடுகள் பொதுவாக நீரோடை கரைகளின் ஓரங்களில் உருவாகின்றன. பருவக்காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்கள் பொதுவாக இந்த வகை காடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. காடுகள் மண்ணை வளப்படுத்துகின்றன. மரங்களின் வேர்கள் வெள்ளம் அல்லது மண் ஆவியாதல் போன்ற பிற நிகழ்வுகளின் போது மண்ணை அப்படியே வைத்திருக்க உதவுகின்றன. ஆர்கோபோப்ட்ரிஸ் முதன்மையான காடுகளை உருவாக்கியது மற்றும் அதன் வேர்கள் மண்ணில் இறங்கி வளர்ந்து அதன் மூலம் மண்ணில் முதல் நிழலை உருவாக்கியது. பிரபஞ்சத்தின் பேரதிசயம் மலைகள். மலைகள் பல சிறப்புகளை கொண்டவை. மலைகள் சுற்றியுள்ள நிலப்பரப்பை விட உயரமாக இருக்கும் நில அமைப்புகள். மலைகள் மனிதர்களுக்கு சுத்தமான நீர், சுத்தமான ஆற்றல், உணவு, பொழுதுபோக்கு போன்றவற்றை வழங்குகின்றன. மலைகளின் சிறப்புகள். மலைகள் பலருக்கு புனிதமானவை. மலைகள் மனதிற்கு புத்துணர்ச்சியை தருகின்றன. மலைகள் சுத்தமான நீர் மற்றும் ஆற்றலை வழங்குகின்றன. மலைகள் உருவாகும் விதம் பூமியின் மேலோட்டத்தில் உள்ள டெக்டோனிக் தட்டுகள் மோதும் போது அவற்றுக்கிடையே உள்ள நிலம் சுருக்கப்பட்டு மடிகிறது. இந்த மடிப்புகள் இறுதியில் ஒரு பெரிய உயரத்தை அடைந்து மடிப்பு மலைகளை உருவாக்குகின்றன. இமயமலை மடிப்பு மலைகளுக்கு சிறந்த உதாரணம். பிரபஞ்சத்தின் பேரதிசயம் கடல்கள். கடல்கள் பூமியில் இருந்த நீராவியில் இருந்துதான் கடல் உருவானது என்று கருதப்படுகிறது. பூமி குளிர்ந்ததால் நீராவி ஆவியாகி மேகங்களை உருவாக்கி மழையை ஏற்படுத்தியது. இதனால் பூமியில் நிலப்பரப்பில் உள்ள படுகைகளின் நீர் தேங்கி கடல் உருவானது. கடல் உருவானது குறித்து சில தகவல்கள். ஆரம்ப கால கடல் சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. பூமியின் மேற்பரப்பில் 2/3 பங்கு கடல்களால் சூழப்பட்டுள்ளது. பூமியின் மொத்த நீரளவில் 97% கடலில் இருக்கிறது. கடல் என்பது ஹைட்ரோஸ்பியரின் முக்கிய அங்கமாகும். பிரபஞ்சத்தின் பேரதிசயம் அருவிகள். அருவிகள் நதி அல்லது ஓடையில் செங்குத்தான துளிகள் அல்லது தொடர்ச்சியான செங்குத்தான துளிகள் மீது நீர் பாயும் இடத்தை அருவி என்பார்கள். அருவிகள் உருவாகும் விதம். அரிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் அருவிகள் உருவாகின்றன. நீர்வீழ்ச்சி பின்வாங்கும் போது செங்குத்தான பக்க பள்ளம் உருவாகிறது. நீர்வீழ்ச்சியின் துண்டுகள் சுழலும் போது பாறை அதிக அரிப்பை ஏற்படுத்துகிறது.
இந்த செயல்முறை காலப்போக்கில் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது. பனிப்பாறை அல்லது பனி அலமாரியின் விளிம்பில் உருகும் நீர் விழும் இடத்தில் நீர்வீழ்ச்சிகளும் ஏற்படுகின்றன. அப்பப்பா, இந்த பிரபஞ்சத்தில் தான் எத்தனை எத்தனை பேர் அதிசயங்கள் இயற்கையை உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் தான் நாமும் வாழ்கிறோம் என்ற பேரதிசயத்துடன் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.